Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். நான் முன்னாடி வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளாட்டோட வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருவோம். அதுக்கப்புறமா தான் என்னென்ன ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறோம். இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா 3 BHK அப்பார்ட்மெண்ட், ஒரு 3 பெட்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன், ஒரு 2 பால்கனி இருக்கும். ஃபால் சீலிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதோட ஃப்ளாட்டோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஏன்னா இப்போ முன்னாடி எப்படி இருந்தது, நம்ம எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃப்ளாட்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இன்டீரியர் பற்றிலாம் வந்து பெருசாக வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃப்ளாட்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் கவுண்டர் டாப் வந்து டெமாலிஷன் பண்ண போகிறோம். ஏன் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவும் வந்து நான் வீடியோ எடுத்து அடுத்தடுத்த வீடியோலாம் நிறைய வரும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். அதோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சைடு வந்து மெயின் டோர், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டைனிங். இங்கே வந்து பூஜை ஒன்று வரும், ஒரு க்ராக்கரி யூனிட் வரும். இங்கே வந்து ஒரு சைனா கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் வந்து டிவி யூனிட் வந்துடும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம், டைனிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஓவராலாக. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம். இந்த கெஸ்ட் பெட்ரூமில் வந்து இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, அவங்களே வந்து தனியாக வந்து ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சிவில்லையே. இந்த ஸ்பேஸில் தான் வார்ட்ரோப் வந்து பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து ஸ்டடி யூனிட் ஒன்று வரும். இந்த சைடு வந்து காட், இந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த சைடு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அது மட்டும்தான் காமிக்கிறேன். மொத்தமாக வந்து எல்லாமே வந்து காமிக்கிறேன்ற அவசியம் இல்லை. மொத்தத்தையும் காமிச்சேன்னா வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடும். இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வரும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் பெட்ரூம், இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூம் வந்து காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக வந்து கெஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இந்த சைடு வந்து வார்ட்ரோப், சேம் அதே ஸ்பேஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இந்த சைடு வந்து பண்ண போகிறோம். எல்லா ரூம்லேயும் வந்து காட்டும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட், வார்ட்ரோப் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பண்ண போகிறோம். இதில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுமாரி தான் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமனும் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் பெட்ரூமுக்கும் கொடுத்துருப்பாங்க. 2 டோர்ஸ் இருக்கும். இந்த சைடும் டோர் இருக்கும், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து எல்லா பெட்ரூமோட கம்பேர் பண்ணும்போது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பெருசாக இருக்கும். இதோட வார்ட்ரோப்பும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே லாஃப்ட் வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காட் வரும். அதுக்கப்புறம் 2 ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். பால்கனிக்கு வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பால்கனி கொடுத்துருப்பாங்க. ஹாலில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள், மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் இதில் பண்ண போகிறோம். 3 பெட்ரூம்ஸ், ஒரு ஹால், டைனிங் வந்து பார்த்துட்டிங்க. இப்போ நான் கிச்சன் வந்து காமிக்கிறேன். இதுதான் கிச்சன். இந்த கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் எதுவுமே வந்து பண்ணல, வெறும் வுட் ஒர்க்கு தான் பண்ணுறோம். கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் வந்து பண்ணிட்டு போகிறோம். ஆக்சுவலாக வந்து கிரகப்பிரவேசம் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க டெமோலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பட் என்னென்னா உங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வாட்டர்லாம் வந்து பாத்ரூம்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லி 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ரோப்ரேஷன் வந்து பண்ணிடுங்க, அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெமோலேஷன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லாம் எடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து நான் எங்கே போனாலும் என்னை விட்டு சிவில் வந்து போகவே மாட்டேங்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து உடைக்கணும். எல்லா இடத்துல வந்து வுட் ஒர்க்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். சிவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணலான்னு இருக்கேன். பட் என்னென்னா அது என்னன்னு தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து டெமோலேஷன் வந்து பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக டெமோலேஷன் வந்து பண்ணிவிட்டு இந்த வால்லாம் எடுத்துருவோம். ஏன்னா இதோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த சைடு வந்து ஹாப், இங்கே வந்து சிங்க், இங்கே வந்து டிஷ்வாஷர் வந்து போட முடியாது. இங்கே வாஷிங் மிஷின் போட்டிங்கன்னா இங்கே ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். இந்த இடம் ஃபுல்லாகவே வேஸ்ட்டு. இல்லைனா வாஷிங் மிஷின் இங்கே போட்டாலும் உங்களுக்கு வந்து ஏரியா வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸ்பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் வந்து நிறைய கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது வால் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். வால் உடச்சி கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் வந்து பண்ணி ஒரே எல் ஷேப் கிச்சன். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து பார்த்தீங்க இல்லையா, அப்படியே எல் ஷேப் கிச்சன் இருக்கும். அதே தான் எல் ஷேப்பில் இருக்கும். வால் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி போடுவாங்க அதே மாதிரி தான். இதை வந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் வந்து பண்ண போகிறோம். இங்கே பேண்ட்ரி வரும், அதுக்கப்புறம் வந்து அவன் ஓட்டிஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம். அது பக்கத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜ், மேலே வந்து லாஃப்ட் யூனிட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் டைல். ஆக்சுவலாக வந்து ஃப்ளோர் டைல் வந்து நம்ம லோக்கல் கடையில் வாங்கினோன்னா கரெக்டாக மேட்ச் ஆகாதுன்னு சொல்லி பில்டர்கிட்டயே கேட்டு வாங்கி வைங்கன்னு. அவங்க வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. அப்படி இல்லைன்னா கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். சிவிலில் வந்து போனாலே இதுதான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒர்க்கு வந்து எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் செஞ்சிடலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணோம், சின்ன ஒர்க்கு தான் பட்ஜெட் அதிகமாகிடும். அதுதான் ப்ராப்ளமே. சிவில் ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன ஒர்க்கு தான், பட் என்னென்னா அமௌண்ட் வந்து அதிகமாகிடும் ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து பாருங்கள், நம்ம சிவிலில் வந்து கை வைக்கிறோம்னால இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அதெல்லாம் அங்கே மட்டும்தான் வைப்போம். பாருங்கள், இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இதில் 3, இதெல்லாம் தேவையே இல்லை. சரி, எனிவே அவங்க வந்து கொடுத்துருந்தாலும் நம்ம எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் வைப்போம். பட் தேவையில்லாத இடத்துல கூட நம்மளும் கூட போடுவோம். நிறைய வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வேணும்னா வராது, வேணான்னா டம்மி பண்ணி விட்டுறலாம். இந்த சைடெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பில்டர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரினோவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ண போகிறோம். சொல்லியிருந்தாங்க இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ஈஸியாக வந்து வந்துடும் எடுங்கன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கவுண்ட்ரு போட்டு தான் இந்த டைலு ஒட்டியிருப்பாங்க, அப்போது வராது. இன்னொன்று என்னென்னா, ஆல்ரெடி அவங்க கொடுக்கும்போதே பாருங்க, நான் இன்னும் கையே வைக்கல, இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஒர்க்கு. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அவங்க குறை சொல்லலை, நான் கவுண்டர் டாப் வந்து உடையாமல் எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எடுக்கவே முடியாது, சிங்கு கட் அவுட்லாம் எடுக்கவே முடியாது. இந்த கட் பண்ணிலாம் எடுக்கலாம்லான்னுவாங்க. பட் என்னென்னா நம்ம போடுறதுல கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த கிரானைட் வந்து டெமாலிஷன் தான் வந்து பேசிட்டு தான் நாங்கள் ஒர்க்கே எடுப்போம். ஏன்னா இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இது ஜாயிண்ட்டெலாம் வந்து போடலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. ஏன்னா போட்டோன்னா ஒரே ஈவனாக இருக்கும், ஒரே ஸ்டோன் இருக்கும். இது வந்து ஒரு பேட்ச் இருக்கும். நீங்கள் வேறு கடையில் வாங்கினீங்கன்னா வேறு மாதிரி கல் இருக்கும். அதனால் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து பண்ணுறது, இது தனித்தனியாக எடுத்துலாம் பண்ணுறது கிடையாது. சிவில் வருதுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவோம். பட் என்னென்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேக்ட்ரி வச்சுருக்கனால ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வுட் ஒர்க்கிங்கில் தான் மேக்ஸிமம் வந்து வச்சுருக்கோம். ரெனோவேஷன் வந்து வெறும் ரெனோவேஷன்னா பண்ண மாட்டோம். வுட் ஒர்க்கு கண்டிப்பாக இதில் இருந்தது அப்படின்னா ரெனோவேஷன் எடுத்து பண்ணுவோம். ஓவராலாக ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். டெமோலேஷன் பண்ணும்போது இதோட ஒர்க் ப்ராசஸ்லாம் வந்து நம்ம உடச்சி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோவில் வந்து போட்டோன்னா வீடியோட லென்த்து வந்து அதிகமாகிடா.
வியூ வந்து செம்மையாக இருக்கும் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும். யாராவது வந்து அந்த இடத்துல பில்டிங் கட்டாத வரைக்கும் வியூ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வீடியோ வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் இருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அந்த யூபிவிசிலாம் ஸ்லைடிங் டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ காற்று வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.